வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். தயிரிலையும் ஒரு சில தீமைகள் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்றதுக்காக அது அளவுக்கு அதிகமாக சேர்க்கறது, கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தொடர்ந்து சாப்பிட்றது, தயிரோட சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுப் பொருள்கள்லாம் சேர்த்து சாப்பிட்றது எல்லாமே நமக்கு தீமைகளை தான் கொடுக்கும். அதனால் தயிரோட எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது, எந்தெந்த நேரங்களில் தயிரை நம்ம எடுத்துக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். ஸோ ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்குமான நேரம் தான் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடக்கூடிய நேரம். நம்ம இரவு நேரங்களில் தயிர் எப்படி சாப்பிடக்கூடாதோ அதே போல் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா மூச்சு இறைப்பு பிரச்சனை நமக்கு ஏற்படும், மூக்கடைப்பு ஏற்படும், சளி தொந்தரவுகள் மிக எளிமையாகவே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆஸ்துமா போன்ற இந்த மாதிரி சுவாச கோளாறுகள்லாம் நமக்கு ஏற்படும். இதே காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அது போலவே நம்ம பழக்கமாக இருக்கும்போது ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். எப்போதுமே அந்த நண்பகலுக்கு முன்பாக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் நீங்கள் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். தயிரை சூடுபடுத்தியும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்துவாங்க. தயிரை சூடுபடுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான அந்த அமைப்பே போயிடும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு போயிடும். தயிர் எப்படி ஈரப்பதத்தோடு இருக்கும் அதுக்கான ஒரு சுவை இருக்கும். அந்த ஈரப்பதம் நமக்கு போயிட்டு அந்த டேஸ்ட் மாறிட்டதால தயிர் நமக்கு டேஸ்டாகவும் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அதெல்லாமே நமக்கு அழிக்கப்படும். ஏன்னா அந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் நமக்கு குடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து செரிமானத்தை சிறப்பாக வழிநடத்தும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போகிறதால தயிர் நமக்கு 1% கூட நன்மைகளை தராது. அதனால் தயிரை நம்ம எப்போதுமே இந்த எண்ணெயில் போட்டு தாளிக்கிறது, சூடு பண்ணுறது, கருவேப்பிலை போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய தயிர் நமக்கு 1% கூட நன்மைகளை கொடுக்காது. அதனால் நம்ம எப்போதுமே தயிரை சூடுபடுத்தி தாளிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. வேணும் அப்படின்னா நம்ம உறைந்த தயிரை அப்படியே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது நம்மளுடைய உடலுக்கு உடனடியாக உடனே நமக்கு எனர்ஜியை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். உறைந்திருக்கக்கூடிய தயிரை நம்ம எடுத்துக்கிறது எப்போதுமே நல்லது. ஸோ உறைந்திருக்கக்கூடிய அந்த தயிர் மண் சட்டியில் இன்னும் உரைய வச்சு சாப்பிட்றது இன்னும் நமக்கு ஆரோக்கியம், மருத்துவமைகளை விரைவாக கொடுக்கும். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நம்ம குடிச்சோம் அப்படின்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு தீர ஆரம்பிக்கும். தலைச்சூடு, களைப்பு எல்லாமே நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு சில பேர் தயிர் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்றது நம்மளுடைய ருசிக்காக நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அது 1% கூட நமக்கு நன்மைகளை கொடுக்காது. வாரத்தில் ஒரு தடவை மட்டுமே அல்லது 2 அல்லது 3 நாட்கள் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நண்பகலுக்கு முன்பாக அந்த காலை நேரத்துக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட உணவாக தயிரை எடுத்துக்கிறது தான் நல்லது. அதுவும் நம்ம உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை அப்படியே சாப்பிடணும். மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்றது நல்லது. சூடுபடுத்திலாம் சாப்பிடக்கூடாது. தயிர் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் வீக்கம் நமக்கு ஏற்படலாம், அரிப்பு பிரச்சனை ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனை இல்லாமல் கூட ஏற்படக்கூடும். தயிர் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் நமக்கு ஏற்படும். எனவே நீங்கள் தொடர்ந்து தயிர் சாப்பிட்றதை விட்டுடுங்க. அதான் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த ஒருவேளையும் எப்போ அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிடணும். அதாவது அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். தயிர் எந்தெந்த உணவுப் பொருட்கள் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் விடுபடணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்ப்போம். அந்த வகையில் தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பல தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. அது நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவை நாம் அதிகபட்சம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும். உடல் அரிப்பையும் ஏற்படுத்தலாம். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பிற தோல் சார்ந்த குறைபாடுகள், ஸ்கின் டிசீஸையும் நம்முடைய உடலை ஏற்படுத்தி மறந்துடாதீங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம சின்னதாக ஒரு பவுலில், அதாவது ஒரு கோப்பையில் தயிரோட சின்ன சின்ன மாம்பழங்களை பீஸாக
பொடிசாக அரிஞ்சு போட்டு சாப்பிடும்போது அது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றது வெறும் டேஸ்ட்டுக்காக பண்ண எடுத்துக்கிறது வந்து கிடையாது. ஏன்னா அதில் நிறைய தீமைகளும் இருக்குது. வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். இது மாதிரி நீங்கள் தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் தடைபட ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஒர்க்கையும் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய தடைபாடுகள் ஏற்படலாம். அது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், ஸ்கின் டிசீஸாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் மாம்பழத்தையும் வெங்காயத்தை போலவே தயிரோட ஒன்றா சேர்க்கக்கூடாது. மீனையும் தயிரையும் குறிப்பாக நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது. ஆனால் மீனில் வந்து அதிக அளவில் புரதம் இருக்குது. ஸோ இதுவும் விலங்கு வகை புரதம். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையும் அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது வந்து நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உபாதைகளும் நமக்கு வந்து ஏற்படக்கூடும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கின் டிசீஸும் நமக்கு ஏற்படும். அதனால் தயிரையும் நீங்கள் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரையும் பாலையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் மற்றும் தயிர் மாடுகள் தான் பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம் மற்றும் வாயு கொளறுகள் உள்ளிட்டவைகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஏன்னா பால் வந்து செரிமானம் லேட்டாக ஆகும், தயிர் வந்து செரிமானம் சீக்கிரமாக ஆகிடும். ஸோ இது நமக்கு எப்போதுமே செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றதை மறந்துடாதீங்க. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை நமக்கு உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட நம்மளை கொண்டு போய்விட்டுரும். அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். உளுத்தம் பருப்பையோ உளுத்தம் பருப்பால் செஞ்சிடக்கூடிய மற்ற ஃபுட்ஸ் அந்த உணவுகளையும் தயிரோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஸோ அதாவது ஆயில் ஃபுட்ஸோட தயிரை ஒன்றா சேர்க்கக்கூடாது. இப்போ நெய் தரவப்பட்ட புரோட்டா, சால்னா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு அது நம்மளுடைய சுவையை வந்து கட்டி போட்டு வச்சிடும். ஸோ நம்ம வந்து எப்போதுமே எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட ஆயில் ஃபுட்ஸோட தயிரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தை நமக்கு தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடைய செஞ்சிடும். இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் லஸ்ஸி போன்ற பானங்களை குடிக்கும்போது வெகு விரைவில் நம்ம வந்து உறக்கம் தழுவிக்கொள்வதற்கு காரணம் வந்து இதுதான். ஸோ அதனால் நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ நம்ம தயிரை வந்து சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக எல்லா நேரங்களிலுமே சாப்பிட்டா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லா நேரங்கள்லையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக இரவு நேரங்களில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து நேரங்களுக்கு ஏற்றாற் போல அதை சாப்பிடணும். குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருள்களோட தயிரை சேர்க்கக்கூடாதுன்னா அதை சேர்க்காமல் சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அது நமக்கு அது நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை கொடுக்கும். இல்லைன்னா நம்ம சேர்க்கக்கூடாத உணவுகளோட தயிரை சேர்த்து சாப்பிட்டோம்னா தீமைகளை தான் பெறுவோம். அதனால் குறிப்பாக தயிர் வந்து எப்போதுமே உறைஞ்சிருக்கும் போது சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. வேணும்னா உங்களுக்கு சுவைக்காக சர்க்கரை வேணால் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். தயிரை ஒருபோதும் காலையில் வெறும் வயிற்றிலும் இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிடவே கூடாது. மதிய நேரங்களில், நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, அதோடைய சுவை, இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு மருத்துவமைகளை கொடுத்து பல நோய்களை குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியது. அதனால் தயிரை தொடர்ந்து ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழ பாருங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.